Student 12th standard chapter 1 exercise 1.4 grammars rule பார்க்க போறோம். grammars rule ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் grammars rule working step னா எப்படி நம்ம ஒரு linear equation 3 linear equation கொடுத்திருப்பாங்க. solve by question கேட்டாங்க. by using grammars rule solve பண்ணனும் question கொடுப்பாங்க. ஓகேவா? சேம் லாஸ்ட் 1.3 ல பார்த்த மாதிரி அதே சேம் process தான். ஆனாங்கன்னா இன்வெர்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணும். அதே சேம் லீனியர் ஈக்குவேஷனா இருக்கும். ஆனால் கொஸ்டின் பை யூசிங் கிராமர்ஸ் ரூல்னு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் கொஸ்டின்ல கம்பல்சரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இதே சேம் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒரு a11 ஒரு வேரியபிள் இருக்கும் எக்ஸ் கூட a12 y + a13 ஈக்குவல் டு b இன்னும் 3 ஈக்குவேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை டெல்லு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். டெல் வேல்யூனா இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து யூஸ் பண்ணுறேங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. எனி ஒரு ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சிம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த வேல்யூ என்ன வரும்? 0 வந்தால் தான் நம்ம கிராமர்ஸ் ரூலே ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஏங்க 0 வந்து எப்படி இருக்கணும்? எனி வேல்யூஸ் நான் ஜீரோவாக இருக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். வேல்யூ எனி 0 வந்துச்சுன்னா நமக்கு என்ன இன்ஃபினிட்டி ஆகிடும். 1/0 இன்ஃபினிட்டி பாருங்க. கிராமர்ஸ் ரூலு டெல் வேல்யூ 0 வந்துச்சுன்னா எனி வேல்யூ இருந்தால் இன்ஃபினிட்டி ஆகிடும். அதுதான் நமக்கு டெல் எக்ஸ் டெல்லோட வேல்யூ எப்போ என்ன வரும்? இஸ் நான் சிங்குலர் வேல்யூயாக இருக்கணும். ஓகே சரி, நான் சிங்குலர் வந்துச்சுன்னா எக்ஸ் வரும் டெல் எக்ஸ் யூஸ் பண்ணும். டெல் எக்ஸ்னு இல்லை அதே சேம் டெல்லோட மேட்ரிக்ஸு. இங்கே வந்து எக்ஸ் டெல் எக்ஸ் போட்டிங்க. டெல் எக்ஸ்னா இந்த எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் இதுக்கு வரும். இது ஃபுல்லாக எக்ஸ் வேல்யூ தானே. இது ஃபுல்லாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தானே. இது ஃபுல்லாக என்ன வரும்? ஒமைட் பண்ணிவிட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்குது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எனக்கு ஒரு ரோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனி ஒரு ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணால் ரிசல்ட் வரும். அதான் டெல் எக்ஸ். நெக்ஸ்ட் டெல் ஒய். டெல் ஒய் என்ன பண்ணணும்? இங்கே டெல் தான் வரணும். என்னதான் டெல் ஒய் இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தானே ஃபுல்லாக. இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால் டெல் ஒய்யோட வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட்டு டெல் இசட். டெல் இசட்னா இது என்ன இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டா? இது ஒமைட் பண்ணிவிட்டு என்னடா இந்த 3 வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் டெல் இசட். இதை என்ன எனி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணால் டெல் இசட் வேல்யூ. அப்போ நமக்கு என்ன டெல்லோட வேல்யூ நான் 0 இருந்துச்சுன்னா பை யூஸ் கிராமர்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ என்ன எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணோம். எக்ஸ் வேல்யூ டெல் எக்ஸ் பை டெல்லு. டெல் எக்ஸ் வேல்யூ இது எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்னா யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த வேல்யூட பை டெல்லோட வேல்யூ இங்கே வந்திருக்கும். அதை டிவைட் பண்ணுறீங்க. ஒய் ஈக்குவல் டெல் ஒய் பை டெல். இசட் ஈக்குவல் டெல் இஸ் பை டெல். ஓகே, இதான் நமக்கு கிராமர்ஸ் ரூலுக்கு நம்ம பேசிக்கு ஒர்க்கிங் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேரம் டெல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டெல் யூஸ் பண்ண நான் 0 வந்தால் நெக்ஸ்ட் நேரம் டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன பண்ணணும்? பை கிராமர்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணலாம், ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணலாம், இசட் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.